மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி பௌர்ணமியையொட்டி ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி திருக்கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு படிப்பூஜை நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன் வணக்கம். இந்த படிப்பூஜையினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, விவரம்? வணக்கம் ராகவபிரியா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோயில் ஆடி பௌர்ணமியொட்டி வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் திறக்கப்படும் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி திருக்கோயில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜை நடைபெற்றது. அழகர் கோயில் ஸ்ரீ கள்ளழகர் ஆடி திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா நடைபெற்று வருகின்றன. இதில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றதை தொடர்ந்து அழகர் கோயிலின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசுவாமியின் திருக்கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் படிபூஜை இன்று நடைபெற்றது. இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சந்தனக்குடம் எடுத்து திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசுவாமிக்கு திருக்கோவில் உள்ள 18 படிகளுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஜோதி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்துக்காக திருக்கோயில் கதவுகள் சிறிது நேரங்கள் மட்டுமே திறக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடத்தப்படும் இந்த தரிசனத்திற்கு பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமான 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். ராகவபிரியா. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். கோவிந்தா 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 ஏழுமலையானே கோவிந்தா 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 கோவிந்தா. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.